வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு அனைவருக்குமே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே நம்மளுக்கு பணம் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன சிறு சிறு விஷயங்கள் நம்ம செஞ்சா நம்மளுக்கு பணம் நிற்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு விஷயங்களும் மிக அற்புதமான விஷயங்கள் நம்மளுக்கு முன்னோர்களும் சரி, சித்தர்மார்களும் சரி நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம அந்த சார்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல உங்க வீட்டில் வளர்த்துருக்கிற செல்ல பிராணிகள், அது நாயா இருக்கலாம், இல்லை பூனையா இருக்கலாம், இல்லை நாய் பூனை எதுவுமே இல்லைன்னா பசுமாடா இருக்கலாம். இதுங்களுக்கு உணவு கொடுத்துட்டு நீங்க சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும். அது உங்களுக்கு செல்வத்தை குறைக்காம உங்களுக்கு நீடிக்கும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்ம வியாழக்கிழமை சரிங்களா, தினமும் நம்ம வீட்டாண்ட ஒரு வாழை மரம் இருக்குன்னா வாழை மரத்துக்கு தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணி ஊற்றி வியாழக்கிழமை நம்ம வாழை மரத்துக்கு அடியில ஒரு நெய் தீபம் ஏத்துங்கள். நம்ம வழிபடும் போது நம்மளுக்கு பணம் பற்றாக்குறை அங்கதும் இல்லாம இருக்கும், நம்மளுக்கு செல்வ செழிப்பாக இருக்கும். அதே போல அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உணவு சாப்பிட உக்காந்துட்டீங்க, எந்த திசையை நோக்கி உக்காரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடக்கு திசையை நோக்கி உக்காந்து உணவு சாப்பிடணும். உணவு சாப்பிடும் போது உங்களுக்கு நோய்கள் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு உடம்புக்கு எதுவுமே பண்ணாது. அதே மாதிரி நம்மளுக்கு நோய்கள் வராம இருந்தாதான் செலவுகள் வீண் செலவுகள் நடக்காம இருக்கும். நம்ம வைத்திய செலவுகள் குறைச்சாதான் நம்மளுக்கு பணங்காசுங்கிறது தங்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அக்ஷதைங்கிறது லட்சுமி தேவிக்கு அர்ச்சனை பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிரசாதம் அந்த அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு நாள் பிரசாதம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா வீட்டுக்கு கொண்டுட்டு உங்களோட பர்ஸ்ல நீங்க பச்சை கலர் துணியோ இல்லை மஞ்சள் கலர் துணியோ சிறிது ஒரு துணி எடுத்து அதுல பேக் பண்ணி ₹1 காயின் சேர்த்து நீங்க அதை உங்க பாக்கெட்லயோ இல்லை பர்ஸ்லயோ வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செல்வம் குறையாம இருக்கும். பணம் எப்போது பேலன்ஸ் இல்லாம நம்மளுக்கு பர்ஸ்ல காசே இல்லாம நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய் கை நீட்டி நிக்கிற அளவுக்கு இல்லாம உங்களுக்கு சுமூகமா நல்லபடியா காசு பணம் தங்கிறதுக்கான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயமா சிறப்பா இருக்கும். நன்றி, வணக்கம்.